எனக்கு கிட்டத்தட்ட கடந்த 3 வருஷங்களா சில நபர்கள் வந்து ஆபாச முறையில கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி டப்பிங் கலைஞரும் நடிகையுமான ரவீனா ரவி வந்துட்டு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம விரிவா பார்க்க போறோம். இப்போ யாரை பார்த்தாலுமே சமூக வலைதளங்களை யூஸ் பண்ணாம இருக்க மாட்டாங்க. எல்லார் கையிலையுமே மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது இருக்குது. டே டு டே வந்துட்டு அதோட பயன்பாடு வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. குறைஞ்ச பாடு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சமூக வலைதளங்கள் எடுத்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்கோ அதை விட அதிகமா நெகட்டிவான விஷயங்கள் தான் இருக்குது. அதாவது ஒரு தனிப்பட்ட நபரை காயப்படுத்துறது மட்டும் இல்லாம அவங்கள ஆபாசமான முறையில பேசுறதுக்கு கூட சமூக வலைதளங்களை அதிகமா பயன்படுத்திட்டு வராங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அது பயன்பாடு நல்ல விஷயத்துக்கு அதிகமா இருக்கிறத தவிர எதிர்மறையான விஷயங்களுக்கு தான் அதிக அளவுல சமூக வலைதளங்கள் அப்படிங்கிறது இப்போ பயன்பட்டு வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நிலையில தான் இப்போ சமூக வலைதளங்கள் மூலமா நிறைய பேர் வந்துட்டு ஆபாசமான முறையில பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்களையுமே தகாத வார்த்தைகள்ல பேசி திட்டி போடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு டப்பிங் கலைஞர் ரவீனா ரவி வந்துட்டு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஆமா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ரவீனா ரவி அப்படிங்கிறவங்க டப்பிங் கலைஞர். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து அவங்க படங்கள்லயுமே நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வந்துட்டு பிரபல டப்பிங் கலைஞரான ஸ்ரீஜா ரவியோட பொண்ணு. ஸ்ரீஜா ரவி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். இவங்களுமே பிரபலமான ஒரு டப்பிங் கலைஞர். இவங்க வந்துட்டு ஆரம்ப காலத்துல நிறைய நடிகைகளுக்கு வந்துட்டு முன்னணி நடிகைகளுக்கு வந்துட்டு டப்பிங் பேசியிருக்காங்க. தமிழ் மட்டும் கிடையாது, மலையாளம் இந்த மாதிரி மற்ற மொழி படங்களுக்குமே வந்துட்டு டப்பிங் பேசியிருக்காங்க ஸ்ரீஜா ரவி. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா தேவயானி, ஷாலினி இந்த மாதிரி முன்னணி கதாநாயகிகளுக்கு அந்த டைம்லயே வந்துட்டு டப்பிங் பேசியிருக்காங்க. இப்போ இவங்களுமே ஒரு சில படங்கள்ல வந்து நடிச்சிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அவங்கள தொடர்ந்து ஸ்ரீஜா ரவியோட பொண்ணு ரவீனா ரவியுமே வந்துட்டு டப்பிங் பேசிட்டு வராங்க. இவங்களுமே இப்போ முன்னணியில இருக்கக்கூடிய கதாநாயகிகளுக்கு டப்பிங் பேசிட்டு வராங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமந்தா, காஜல் அகர்வால், அது மட்டும் இல்லாம எமி ஜாக்சன் இந்த மாதிரி நிறைய நடிகைகளுக்கு வந்துட்டு டப்பிங் பேசிட்டு போறாங்க. குறிப்பா எமி ஜாக்சனுக்கு வந்துட்டு ஐ படத்துல வந்து இவங்க டப்பிங் பேசினதுக்காக விருதுகளுமே வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து அவங்களோட துறையில வந்துட்டு சிறந்து விளங்கிட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது இவங்க டப்பிங் ஆர்டிஸ்டா மட்டும் இல்லாம இப்போ நடிகையுமாவே நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சில படங்கள்லயுமே நடிச்சிருக்காங்க. இப்படி டப்பிங் பேசிட்டு வந்த இவங்க வந்துட்டு இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கிடாயின் கருணை மனு அப்படின்ற படத்துல வந்துட்டு கதாநாயகியா வந்து அறிமுகமாகி இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லவ் டுடே, மாமன்னன் படங்கள்ல வந்துட்டு ஒரு குணச்சித்திர வேடங்கள்ல வந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்குமே வரவேற்பு கிடைச்சிருக்கு. இவங்க எந்த அளவுக்கு டப்பிங்க்கு இவங்களுக்கு வரவேற்பு கிடைச்சதோ அதே மாதிரி தான் இவங்களோட நடிப்புக்குமே வந்து வரவேற்பு கிடைச்சிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இவங்க திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அதுவும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்துட்டு நான் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இந்த மாதிரி பேசுறதுனால அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு தனக்கு ஏற்பட்ட துயரத்தை, தனக்கு நேர்ந்த ஒரு கொடூரமான விஷயத்த வந்து பகிர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அவங்களுக்கு தவறா பேசின ஒரு கமெண்ட்டை வந்து அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு அது கூட அவங்களோட போட்டோவையுமே வெளியிட்டு வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. யாருமே இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து பயப்படாதீங்க. உங்களை வந்து யாராவது தேவையில்லாத ஆபாசமான வார்த்தைகள்ல பேசினாலும் சரி, உங்க குடும்ப உறுப்பினர்களை தகாத வார்த்தைகளால பேசி திட்டினாலும் சரி, யாருமே பயப்படாதீங்க. அவங்கள நேரா வந்து அவங்களுக்கான புகைப்படத்தை வெளியிடுங்க. யாருமே பயந்துகிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்துட்டு அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ வந்து பேசுபொருளா மாறி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்படி எல்லாருக்கும் பிடிச்சமான ரவீனா ரவிக்கு வந்துட்டு கடந்த சில வருடங்களா ஒரு சில நபர்கள் வந்துட்டு தகாத முறையில வந்து மெசேஜ் அனுப்பிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள தகாத வார்த்தைகளால பேசுறது மட்டும் இல்லாம ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள வந்துட்டு தேவையில்லாம பேசிட்டு வந்திருக்காங்க. இது தொடர்பா காவல் நிலையத்திலையுமே வந்துட்டு இவங்க வந்து புகார் கொடுத்திருக்காங்க. புகார் கொடுத்ததுக்கு அப்புறமாவது அவங்க வந்து திருந்துவாங்க, மற்றபடி பேச மாட்டாங்க அப்படின்ற நினைச்ச பட்சத்துல ஆனா தொடர்ந்து மறுபடியுமே அவங்க வந்துட்டு வேற வேற அக்கௌண்ட்ல இருந்து வந்து அவங்களுக்கு வந்து டார்ச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில் தான் அவங்க போட்டோவோட வெளியிட்டு அந்த நபர்களோட போட்டோவை வெளியிட்டு அவங்களோட பேரையுமே வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்னா சபரீஸ் மற்றும்
அவங்களோட இரட்டை சகோதரர் 2 பேரும் சேர்ந்துதான் ரவீனா ரவிக்கு வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கெட்ட கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி வந்து அவங்கள பேசியிருக்காங்க. அந்த வார்த்தைகளை பயன்படுத்திய அந்த ஒரு மெசேஜையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ரவீனா ரவி வந்துட்டு அந்த ஒரு வீடியோ அந்த பதிவுல வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போது வந்து இப்படிலாம் பேசுவாங்களா, அதாவது யார் பிரச்சனைக்கு போகலைன்னா கூட இந்த மாதிரி ஒரு நபரை சித்தரிச்சு பேச முடியுமா, இந்த மாதிரி ஒரு தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு பெண்ணை வந்துட்டு இந்த மாதிரி கேவலமா கீழ்த்தனமா, அதுவும் சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே பார்க்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி கீழ்த்தனமான செயல்களை வந்து செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க வைக்குது. பட் இருந்தாலும் எனக்கு வந்து கடந்த 3 வருடங்களா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் எதுக்காக பொது வெளியில போடுறேன் அப்படின்னா, இவங்களை வந்து இதுக்கப்புறம் விட்டு வைக்க கூடாது. எனக்கு வந்து என்னால முடியல, நான் வந்து காவல் நிலையத்துல புகார் கொடுத்துமே அது அடங்காத பட்சத்துலதான் அவங்களோட புகைப்படத்தை வெளியிட வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஒரு பதிவை நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து ரவீனா ரவி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட பேரையுமே மென்ஷன் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க போல. அதாவது ரவீனா ரவிக்கு மட்டும் இவங்க வந்து மெசேஜ் அனுப்பல, அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்குமே தான் சேர்த்து இவங்க வந்து தனித்தனியா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதுல வந்துட்டு ரவீனா ரவி வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க, என்னால என்னோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் வந்து ரொம்பவே பாதிப்படைகிறாங்க. அதனால நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். என்னால வந்துதான் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜஸ் வருது, அதனால என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்ற மாதிரி வந்து ரவீனா ரவி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்காக தப்பே பண்ணாத ரவீனா ரவி வந்துட்டு அவங்களோட நண்பர்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயத்தை பார்க்கும்போது தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த நபர்களை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன மாதிரியும் நிறைய விஷயங்களை ஏமாத்துற மாதிரியும் அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் யாராவது இந்த மாதிரி பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களை பிளாக் பண்ணிடுங்க. ஒருவேளை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு அதுதான் சேஃப்டியா இருக்கும், நமக்கு பாதுகாப்புங்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா இருக்கணும். அது மட்டும் இல்லாம காவல் நிலையங்கள்ல கண்டிப்பா புகார் கொடுங்க, யாருமே பயப்படாதீங்க. தொடர்ந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து பொறுமையா இருக்கவே கூடாது. என்னால முடியல அப்படின்ற பட்சத்துல தான் அவங்களோட புகைப்படத்தோட வெளியிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து ரவீனா ரவி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் தான் கொஞ்சம் பரபரப்பா பேசப்படுது. என்ன அப்படின்னா, இப்போ ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நடிகர்கள் அப்படின்றப்போ வந்து அவங்களுக்கு கண்டிப்பா நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசுவாங்க, அவங்கள பத்தி தவறா சித்தரிச்சு பேசுவாங்க, அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் கூட தொடர்பு படுத்தி பேசுறது வழக்கமா தான் இருக்கும். ஆனா டைரக்டாவே இப்போ ரவீனா ரவிக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றப்போ வந்துட்டு சமூக வலைதளங்கள் வந்து எந்த அளவுக்கு மோசமா இருக்குது அப்படின்றது வந்து வெளிச்சம் போட்டது காட்டுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ யாரா இருந்தாலுமே சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகள் பயன்படுத்தும் போது கண்டிப்பா அவங்கள செக் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த மாதிரி அவங்களுமே அஃபெக்ட் ஆகக்கூடாது, அதாவது அவங்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருங்க.